மீனராசி நண்பர்களே, தயாராக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி ஒரு பெரிய அப்கிரேட் காத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2026 குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு புதிய விடியலையே தரப்போகிறது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண யோகம் இப்போது கைகூடி வரப்போகிறது. எப்போதான் நல்ல செய்தி வரும் என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த முறை குரு பகவான் சுப நிகழ்ச்சிகளை வாரி வழங்க காத்திருக்கிறார். இது வெறும் கல்யாணத்தோடு மட்டும் நின்று விடாது. குழந்தை பாக்கியம், புதிய வீடு, சொத்து சேர்க்கை மற்றும் வாகன யோகம் என வரிசையாக உங்களுக்கு லக் அடிக்கப் போகிறது. கடந்த காலங்களில் சனி பகவானால் உடல்நலக் குறைவு, மன அழுத்தம் என பல கஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இப்போது அந்த கஷ்டமான சூழல்கள் எல்லாம் மாறப்போகின்றன. உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல ஒரு வழிகாட்டியோ அல்லது சிறந்த நண்பரோ உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார்கள். சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இது சரியான நேரம். தன்னந்தனியாக நின்று ஒரு காரியத்தை செய்யும்போது உங்கள் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். நிதி நிலைமை முன்பை விட மிகச்சிறப்பாக இருக்கும். கடனிலிருந்து மீண்டு வர இது ஒரு பொன்னான வாய்ப்பு. எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் உண்டு. மனக்குழப்பம் மற்றும் பயம். இதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஊசலாட்டம் உங்களுக்குள் இருக்கும். குறிப்பாக ஜூலை மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்களை நினைத்து வருந்தாமல், பழைய விஷயங்களுக்குள் மீண்டும் சிக்கிக்கொள்ளாமல் தெளிவாகச் செயல்படுங்கள். வெளிநாடு செல்ல திட்டமிடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். மனமாற்றத்திற்காக ஒரு சிறிய ஆன்மீக பயணம் மேற்கொள்வது உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும். வழிபாட்டை பொறுத்தவரை ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்புல்லானி பெருமாளை வழிபடுவது சிறந்தது. மனதைரியம் கிடைக்க முருகப்பெருமானை நினைத்து வேல்மாறல் பாராயணம் செய்வது உங்கள் பயத்தை போக்கும். மொத்தத்தில் 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் தன் உச்ச வீடான கடகத்திற்குச் செல்வது சனியால் அவதிப்பட்ட உங்களுக்கு ஒரு பெரிய பிரீதிங் ஸ்பேஸாக அமையும். தயக்கத்தை கைவிட்டு உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம்.